மத்திய உளவுத்துறையின் சீக்ரெட் ரிப்போர்ட் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருகும் ஆதரவு. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பது தொடர்பான சர்வே முடிவுகள் பல தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது மத்திய உளவுத்துறையும் தன்னுடைய ரகசிய ரிப்போர்ட்டை வெளியிட்டுள்ளது. இந்த ஒரு ரிப்போர்ட் மூலம் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரும் கொண்டாடும் விதமாக அமைந்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் எடுக்கப்பட்ட மத்திய உளவுத்துறை சர்வேயில் திமுக கூட்டணிக்கு 90 தொகுதிகள், அடுத்தது தவேகாவுக்கு 70 தொகுதிகள் கிடைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. என்னதான் திமுக கூட்டணி பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தால் இன்னும் 5 மாதத்தில் இவர்களுடைய பலம் குறைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்திற்கு பின் தமிழகத்தில் தவேகாவுக்கு உள்ள செல்வாக்கு குறித்து மத்திய உளவுத்துறை தரப்பில் 2 கட்டமாக சர்வே எடுக்கப்பட்டது. அதில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் வன்னியர் மற்றும் பட்டியலினத்தவர் அடர்த்தியாக வசிக்கும் 40 சட்டசபை தொகுதிகளில் தவேகா முன்னிலை வகிக்கிறது. அதேபோல சென்னை, சேலம், கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 5 முதல்நிலை மாநகராட்சிகளில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் மொழி சிறுபான்மையினர், அருந்ததியினர், பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்கும் 15 தொகுதிகளிலும் தவேகா முன்னிலை வகிக்கிறது. தென் மண்டலத்தில் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் தவேகாவுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் வாக்குகள் கிடைக்கலாம். முக்குளத்தோர் மற்றும் நாயுடு சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் சட்டசபை தொகுதிகளில் தவேகாவுக்கு சாதகமான சூழல் காணப்படுகிறது. அதேபோல கிறிஸ்தவர்கள், மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக குளச்சல், கிள்ளியூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், தூத்துக்குடி போன்ற தொகுதிகளும் தவேகாவுக்கு சாதகமாகவே உள்ளன. வட மாவட்டங்களில் தவேகா அலை வீசுகிறது. இந்த சர்வே அடிப்படையில் தமிழகத்தில் அடுத்து தொங்கு சட்டசபை அமையவே அதிக வாய்ப்புள்ளது. இப்படி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தவேகாவின் வலிமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.